வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாஹே பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் கூறியுள்ளார். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என SP பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 10வது நாளான கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் CBI-யால் கைது செய்யப்பட்டதை முன்வைத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரினார். இதற்கு சபாநாயகர் அமைதியாக இருக்கும்படி கேட்டார். பின்னர் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் இருக்கை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் பதவி விலக கோரி கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுகட்டாக வெளியேற்றுமாறு சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியே தூக்கி வந்தனர். அடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஆளும் அரசின் அதிகாரிகள் உண்டு கொழுத்த அதிகாரிகளாக உள்ளனர். தவறுகள் செய்யும் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கவில்லை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் CBI-யால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிய நிலையில் பேரவையில் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள கூறியும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என SP பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் பைனான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு சைபர் கிரைம் SP பாஸ்கரன் தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சைபர் கிரைம் தொடர்பான புகார்கள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய SP பாஸ்கரன், சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை வங்கி அல்லாத நிதி நிறுவன மேலாளர்களைப் போன்று செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் நிதி நிறுவனங்களை பயன்படுத்தி வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணையவழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரியவந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மாஹே பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், புதுவையின் பிராந்தியமான மாஹே தொகுதி கேரளாவில் உள்ள கண்ணூர், கோழிக்கோடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இடையில் உள்ளது. இந்த 2 மாவட்டங்களிலும் நில சர்வே செய்யும் பணி டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் கடைசியாக சர்வே நடந்தது 1974ஆம் ஆண்டு. கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடக்காததால் பொதுமக்கள் பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நில சர்வே நடக்காததால் ஒரே சர்வே நம்பரில் நிறைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகின்றன. வங்கிக் கடன் வாங்குவதற்கும் புது வீடு கட்டுவதற்கும் அனுமதி பெறும்போது ரீசர்வே நம்பர் என்கின்ற காரணத்தால் காலதாமதம் ஏற்படுகின்றது. டிஜிட்டல் சர்வே அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்திற்கும் புது சர்வே எண் போட்டு உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்கினால் தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்க்கலாம். நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கும் சிவில் வழக்குகள் தீர்ப்பு வழங்குவதற்கு இது உபயோகமாகும். ஆகவே மாஹே பிராந்தியத்தில் டிஜிட்டல் சர்வே நடத்துமாறு முதலமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன் என்று இவ்வாறு பேசினார்.
காரைக்காலில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்க பணியின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதித்து வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காரைக்கால் ரசாயன தொழிற்சாலையில் கருத்து கேட்டு கூட்டத்திற்கு தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், காரைக்கால் மாவட்டத்தில் டெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலையில் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட எத்திலின் டைகுளோரைடு மற்றும் காஸ்டிக் சோடா உள்ளிட்ட ரசாயனங்களை உற்பத்தி செய்து வருகிறது என்றும், இதனால் தினசரி 3.50 லட்சம் லிட்டருக்கு மேல் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது என குற்றம் சாட்டினார். இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி திறனை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் பொதுமக்களின் கருத்து கேட்பிற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் என்றாவது வாயு கசிவு ஏற்பட்டால் போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் போன்று இங்கும் பாதிக்கக்கூடும் சூழல் உள்ளது என கூறினார். எனவே மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை 2 மடங்கு அனுமதி வழங்க நடைபெற இருக்கும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இஃப்தார் விருந்து நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா. சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து நோன்பு திறந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். இந்த இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனிபால் கென்னடி, வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் பிச்சை கேட்டு கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்தி கலைரத்னா எலிசபெத் உலக சாதனை செய்து அசத்தினார். புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு எலிசபெத் ராணியின் 76 நிமிட தொடர் பொம்மலாட்ட கலை ஈஸ் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈச் உலக சாதனை நிறுவன சேர்மன் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பூபேஷ் குப்தா வரவேற்றார். தொடர் பொம்மலாட்ட கலை ஈச் உலக சாதனை நிகழ்ச்சியை ஹிமோபிலியா சங்க தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, தமிழ் சங்க தலைவர் முத்து, கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கலை இயக்கிய பெருமன்ற தலைவர் சிவக்குமார், டாக்டர் வித்யா ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்திய கலைரத்னா எலிசபெத் ராணிக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு, நந்தகோபால், பிரசாத் ஆகியோர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார்.
இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ONGC நிறுவனத்தின் CSR நிதி மூலம் ஏனாமில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளுக்கு தொகுதி MLA கொல்லப்பள்ளி அசோக் முட்டுக்கட்டை போடுவதாக மல்லாடி ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஏனாம் சாவித்ரி நகர் இளைஞர் தலைவர் மல்லாடி ராஜு வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், ஏனாமில் செயல்படும் ONGC நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் CSR நிதி மூலம் ஏனாம் பிராந்தியத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது அந்த நிதியை பயன்படுத்த ஏனாம் MLA கொல்லப்பள்ளி அசோக் தாமதப்படுத்தி வருகிறார் என குற்றம் சாட்டினார். ஏனாமில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள CSR குழுவும் அதன் தலைவரும் முடிவு செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக அந்த நிதியை வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்த அசோக் MLA துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் MLAக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாஹே பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் கூறியுள்ளார். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என SP பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.